பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். சங்கீதம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை இரட்சிக்கிறார். தேங்க்யூ லார்ட். தாம் அபிஷேகம் பண்ணினவனை இரட்சிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவனுக்கு காண்பிக்கிறார். என கண்பானவர்களே, அவர்களுடைய ஜெபம் பரலோகத்திலிருந்து கேட்கப்படுகிறது. ஒரு அபிஷேகம் பண்ணினவனை கர்த்தர் இரட்சிக்கிறார், அவனுக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார், அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போவாதீர்கள். தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தன் குடும்பத்திலிருந்து, தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினவர் அவனோடு கூட இருந்தாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தேங்க்யூ லார்ட். என்ன நடந்தது தெரியுமா? சவுலுக்கு முன்பாக நிற்கிற தாவீது ஜனங்களால் போற்றப்படுகிறான், ஜனங்களால் உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். சவுல் தாவீதின் மேல் எரிச்சல் கொண்டதுனால அவனை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து அவனை கொலை செய்ய முற்பட்ட போது அவன் மேலே அவனால் கை போட முடியலைங்க. காரணம், கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். என கண்பானவர்களே, உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை குறித்து, உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீங்களா? நீங்கள் ஒளிந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தன் அபிஷேகம் பண்ணினவரை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தாவீது சொல்லுகிறார், என் பலனோ என் கேடகமுமாயிருக்கிறார், அவரை நான் நம்புகிறேன், அவரை நான் நம்புகிறேன். அவரை நான் நம்புகிறதுனால
அவரிடத்திலிருந்து நான் சகாயத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கால வேளையில் நம்மளுடைய காரியத்திற்கு கர்த்தரை நம்புவோமா? கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் கர்த்தர் சகாயம் பண்ண வல்லவராயிருக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆண்டவரே, உம்மை நம்புகிறவனை நீர் சகாயத்தை செய்து அவனை விடுவித்து கொள்ளும். தேங்க்யூ லார்ட். யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகாயத்தை செய்திடுங்கப்பா. நீங்கள் தான் எங்கள் பலன். உங்கள் பலனை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும். அதிசயங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.